சோலார் செல் அதனுடைய ஆங்கிள்ஸ் என்ன ஆங்கிள் சோலார் செல்ல நாம வந்து இன்ஸ்டால் பண்ணணும், என்ன மாதிரி இடத்துல இன்ஸ்டால் பண்ணணும், அதுக்கு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் என்னென்ன சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், சோலார் செல்ல எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த 4 ஹெட்டிங்ல நம்ம இன்னைக்கு கிளாஸ் பார்ப்போம். ஸோ சோலார் செல்லு என்ன மாதிரி அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், எந்த ஆங்கிளில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும், என்ன மாதிரியான சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸை பார்க்கணும். ஸோ இதை நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்கணும். பிவி மாடியூல் ஆங்கிள்ஸ். பிவினா என்ன? போட்டோ வோல்டேக் மாடல் ஆங்கிள்ஸ். போட்டோ வோல்டேக் செல்ல வந்து அந்த பேனலை என்ன ஆங்கிள் வைக்கணும். ஸோ இங்க நம்ம சில ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்க. வெர்டிக்கல், இது வந்து வெர்டிக்கலா ஃபிக்ஸ் பண்றது. வெர்டிக்கலா ஃபிக்ஸ் பண்ணும்போது சூரிய ஒளி பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் அது மேல போடும், நிறைய ரேஸ் வந்து வேஸ்ட் ஆகும். தென் ஒரு ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்றது, ஒரு ஆங்கிள் ஹரிசான்டல்ல இருந்து ஒரு ஆங்கிள், இப்படி ஹரிசான்டல்னா அதுல இருந்து ஒரு ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்றது. ஸோ அந்த மாதிரி ஆங்கிளா ஃபிக்ஸ் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த ரேஸ் அது மேல படுது. ஹரிசான்டலா ஃபிக்ஸ் பண்றது ஆங்கிளே இல்லாம அப்போ கொஞ்சம் தான் படுது, பட் ஆங்கிளை விட பெட்டரா இல்லை. ஸோ ஆங்கிள் இஸ் த பெட். இதுதான் நம்பர் 1, இது நம்பர் 2, நம்பர் 3. ஸோ ஆங்கிளோட ஃபிக்ஸ் பண்ணோம்னா எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஹரிசான்டலா இருந்தா கொஞ்சம் எஃபிஷியன்சி இருக்கும், வெர்டிகல்னா ரொம்ப லாசஸ் தான் அதிகமா இருக்கும். ஸோ அப்போ பிவி மாடியூல்ஸை எப்படிலாம் ஃபிக்ஸ் பண்ணலாம். The angle in which the module is placed plays a very vital role in defining the efficiency of electricity conversion. Light energy ல இருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ற இந்த ப்ராசஸ்க்கு இந்த பிவி மாடியூலுடைய ஆங்கிள் வந்து மிக மிக முக்கியமான ஃபேக்டர். ஸோ ஆங்கிள் என்ன மாதிரி வைக்கிறோங்கிறதா. நம்ம நல்ல பேனல் வைக்கலாம், நல்ல எக்யூப்மெண்ட் வைப்போம், எல்லாமே பக்காவா செஞ்சா கூட அந்த ஆங்கிள் பொசிஷன் ஒழுங்கா இல்லைன்னா டோட்டலா அந்த ப்ராஜெக்டினுடைய அந்த மாடியூலினுடைய எஃபிஷியன்சியே குறைஞ்சிரும். ஸோ ஆங்கிள் ஆஃப் பிவி மாடியூல் இஸ் த வைட்டல் ரோல். அதான் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல். பிவி மாடியூல்ஸ் ஒர்க்ஸ் த பெஸ்ட் when the sun rays are directly perpendicular to the direction of the incoming sun's rays. sun rays வந்து இந்த பேனலுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கணும். அந்த பேனலுடைய ஆக்சிஸ்ல இருக்கக்கூடாது. அந்த பேனல் இருக்குன்னா அதுக்கு பெர்பெண்டிகுலரா இருந்ததுன்னா அதனுடைய எஃபிஷியன்சி ஹையரா இருக்கும். மவுண்டிங் ஸ்ட்ரக்சர் மே பி ஃபிக்ஸ்டு ஆர் ட்ராக்கிங். மவுண்டிங் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம், டைரக்டா ஃபிக்ஸ் பண்ணிடலாம், அல்லது ஒரு ட்ராக்கிங் சிஸ்டம் வைக்கலாம். ட்ராக்கிங் சிஸ்டம்னா என்ன அப்படின்னா, பிவி ட்ராக்கிங் சிஸ்டம் இன்ஸ்டலேஷன் would increase the capital cost considerably. ட்ராக்கிங் சிஸ்டம் வைக்கக்கூடிய அந்த பிவி மாடல்ல வந்து மற்ற ஆர்டினரி பிவி மாடலை விட காஸ்ட்லியா இருக்கும். ஏன்னா ட்ராக்கிங் சிஸ்டம் 2 விதமான ட்ராக்கிங் சிஸ்டம் இருக்கு, மேனுவல் ட்ராக்கிங் சிஸ்டம், ஆட்டோமேட்டிக் ட்ராக்கிங் சிஸ்டம். But having a tracking system will increase the power gained through the solar panel. Tracking system increase பண்றதுனால, tracking system fix பண்றதுனால சோலார் பேனலுடைய பவர் ப்ரொடக்ஷன், பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ற அந்த கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். அப்ப ட்ராக்கிங் சிஸ்டம்ன்றது முக்கியம். ட்ராக்கிங் சிஸ்டம் ஃபிக்ஸ் பண்றதுனால அதனுடைய காஸ்டும் அதிகமாகுது. அப்ப ட்ராக்கிங் சிஸ்டம்னா என்ன? ஆக்சுவலா ட்ராக்கிங் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னன்னா, ட்ராக்கிங்னாலே அத ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பின்தொடர்ந்தே போகிறது. அப்ப சூரியனை பின்தொடர்ந்து அந்த பேனல் அதனுடைய ஆங்கிளை மாத்திக்கிட்டே இருக்குது இல்லையா, அதுக்கு பேர் தான் ட்ராக்கிங். A tracking system will have the future to track the axis of the sun and change accordingly. சூரியனுடைய அந்த ஆக்சிஸ இது என்ன பண்ணும், ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கும், அதை செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த சூரியன் போக போக இதனுடைய பிளேட்டும் இப்படி மாறிக்கிட்டே இருக்கும். இங்க போகும்போது பிளேட் இப்படி வந்துடும், சூரியன் இங்க வரும்போது இப்படி வரும். ஸோ அந்த சூரியனுக்கு ஏற்ற மாதிரி இதனுடைய ஆங்கிளை மாட்டிக்கொண்டே இருக்கும். The tracking system
can also be manually adjusted. இதுக்காக இந்த அட்ஜஸ்ட் பண்றதுக்காக ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் இருக்கும். ஒரு சென்சார் வித் மோட்டார் ஆபரேட்டட். மோட்டார் வந்து இந்த பேனலை லிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது இல்லாம மேனுவலாவும் இருக்கும். ஸோ மேனுவலா இருக்கும்போது வருஷத்துல ஒரு 3 தடவை அல்லது 4 தடவை என்ன பண்ணுவாங்கன்னா இதனுடைய ஆங்கிள்ஸை சேஞ்ச் பண்ணி வைப்பாங்க. இது மேனுவலா ஆப்ரேட் பண்றது. பட் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் வந்து பெர்ஃபெக்டா இருக்கும். An ideal position for installing a solar module is at an angle 30 degree to 45 degree from horizontal. இதுதான் horizontal. இதுல இருந்து இது வந்து 35 டிகிரில இருந்து அல்லது 45 டிகிரி 30 டிகிரி டு 45 டிகிரிக்கு இதை நாம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இந்த ஆங்கிளை வச்சோம்னா இது பெஸ்ட் எஃபிஷியன்சியா அல்லது பெஸ்ட் ப்ரொடக்ஷனை கொடுக்கும். இதுதான் ஆங்கிள். அப்ப ஆங்கிள் எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ட் பாருங்க. தென் லொகேஷன் கன்சிடரேஷன். நான் லொகேஷன் எந்த மாதிரி இடத்துல வைக்கிறது? ஒரு வீடுனா எங்க வேணா இதை வச்சிட முடியுமா? வீட்டுக்குள்ள வைக்க முடியுமா? வீட்டுக்கு வெளியில வைக்க முடியுமா? கூரையில வைக்கணுமா? எந்த இடத்துல இதை வைக்கணும்? என்ன மாதிரி ஏரியாவை இதை வைக்கணும்? ஏரியால சூஸ் பண்ணணும். அதை வைக்கும் பொழுது அந்த பேனலை சுத்தி என்ன மாதிரி ஆபரேஷன்ஸ்க்கு இடம் இருக்கணும்? இதெல்லாம் தான் லொகேஷன் கன்சிடரேஷன். லொகேட்டிங். பிளேசிங் த பேனல் இன் ஏ சன்னி அண்ட் நூன் ஷேடட் லொகேஷன் would yield a maximum solar energy conversion. நூன் ஷேடட் அதிகமான மதிய வெயில் நல்லா படுற மாதிரி நல்ல சூரிய ஒளி படுற மாதிரியான இடத்தை நம்ம சூஸ் பண்ணோம்னா இதனுடைய பவர் ப்ரொடக்ஷன் மேக்சிமம் இருக்கும். பட் பை ஹேவிங் மோர் ஹீட் பில்டப் would reduce the efficiency. நம்ம முதல்ல பார்த்தோம் இந்த மோனோகிறிஸ்டலைன் சோலார் பேனல் வந்து டெம்பரேச்சர் அதிகமாக எஃபிஷியன்சி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ நல்ல வெயில் இருக்கிற இடத்துல நம்ம போட்டுட்டோம்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது எஃபிஷியன்சி ரெடியூஸ் ஆகும். ஸோ எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ்டு பை த சோலார் பேனல் டிக்ரீசஸ், டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ். அதனுடைய ப்ரொடக்ஷன் பவர் வாட்டேஜ் வந்து குறையும். டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது வாட்டேஜ் வந்து குறையும். ஸோ அதனால இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி ஃபுல்லா சன்லைட் படுற மாதிரி ஏரியாவும் இருக்கக்கூடாது, சன்லைட் படாத மாதிரி ஏரியாவிலையும் வைக்கக்கூடாது. பை அலோவிங் adequate space for air circulation, the solar panel mounting system would cool sufficiently, improving the efficiency. நல்லா ஓரளவுக்கு கூலாகிற மாதிரி சுத்தி ஏரியாலாம் நல்லா கூலிங், ஏர்லாம் வென்டிலேஷன் நல்லா இருக்கிற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஈவன் இது வந்து சூரிய ஒளி நிறைய பட்டா கூட பேனல் வந்து கூலாகி இதனுடைய எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். This would also facilitate for providing adequate space for maintenance. இன்னொன்னு, இது மேல இப்ப கூரையில ஃபிக்ஸ் பண்றோம்னா கூரையில ஏறி அதை எல்லா பக்கத்துலயும் நின்று கிளீன் பண்றதுக்கோ அல்லது மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கோ இடம் வந்து வசதி இருக்கணும். அந்த மாதிரி இடுக்கலான இடத்துல வைக்காம ஏறி நின்று ஒர்க் பண்ற மாதிரியான ஃப்ரீ ஸ்பேசஸ் பார்த்து அந்த மாதிரி இடத்துல தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்ப ஆங்கிள் இம்பார்ட்டன்ட், என்ன ஏரியால வைக்கிறோம் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ். ஒரு பேனலை பயன்படுத்தும் பொழுது என்னென்ன பாதுகாப்பு முறைகளை பின்பற்ற வேண்டும், என்னென்ன எச்சரிக்கையா நம்ம எந்தெந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும், இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 1. Do not run, stand or sit on the solar panel. சோலார் பேனல் இருக்குதா, அது மேல ஓடுறது, அது மேல உட்கார்றது, அது மேல நிக்கிறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னா, அது சோலார் பேனல் கிளாஸ் அப்படின்னும் பொழுது ஸ்கிராச்சஸ் வராம பாத்துக்கணும். அதுல வந்து உடைஞ்சிரும், ஈஸியா உடைஞ்சிரும். அது மாதிரிலாம் இல்லாம நாம வந்து அதை மெயின்டைன் பண்ணிக்கணும். Do not keep any heavy load on solar panel. சோலார் பேனல் மேல ஹெவியா வெயிட் உள்ள லோடெல்லாம் நம்ம மேல வைக்க கூடாது. அது ஃப்ரீயா வந்து சன்லைட்டை பார்த்துட்டு ஃப்ரீயா இருக்கிற மாதிரி வைக்கணும். மேல எந்த விதமான லோடும் அதுல பிளேஸ் பண்ணக்கூடாது. சோலார் சிஸ்டம் பேனல் ஷுட் பி டைட், நாட் லூஸ். பேனல் வந்து நல்லா டைட்டா ஃபிக்ஸ் பண்ணிருக்கணும், லூஸா இருக்கக்கூடாது. ஏன்னா விண்ட் எனர்ஜி, மழை காலம் இல்ல புயல் இந்த மாதிரிலாம் வரும் பொழுது அது ஆடுச்சு அப்படின்னா லூஸ் கனெக்ஷன்ஸ் வரும், பேனல் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நல்லா டைட்டா ஃபிக்ஸ் பண்ணணும். சோலார் மாடியூல் ப்ரொடியூஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி when exposed to sunlight. சன்லைட் அது மேல படும்போது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதனால எவ்வளவு எனர்ஜி மே எக்ஸீட் 30 வோல்ட்டுக்கு மேல கூட அதனுடைய வோல்டேஜ் வரும். அதனால நாம என்ன பண்ணணும், ஜாக்கிரதையா பயன்படுத்தணும். சோலார் சன்லைட் மேல படுதுனாலே அதுல எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆயிட்டு இருக்குது அப்படிங்கறத நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். அதுதான். சன்லைட் இல்லைன்னா பரவாயில்ல, சன்லைட் மேல படுதுன்னா ஏதோ சப்ளை இல்லை அப்படின்னு நினைச்ச கூடாது. 30 வோல்ட்டுக்கு மேல அதுல சப்ளை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 5. Connect modules with the same rated
அவுட்புட் கரண்ட். அவுட்புட் கரண்ட் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரியான சோலார் பேனலை தான் நாம சீரீஸா கனெக்ட் பண்ணணும். நல்லா பாருங்க, சீரீஸா கனெக்ட் பண்ணும் பொழுது கரண்ட் சேமா இருக்கிற மாதிரியான பேனலை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஒரு 2 amps பேனல்னா எல்லாமே 2 amps இருக்கிற மாதிரியான பேனல்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும். இஃப் மாடியூல்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ்ல நம்ம கனெக்ட் பண்ணோம்னா டோட்டல் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த இண்டிவிஜுவல் மாடியூல் வோல்டேஜஸ். ஒரு மாடியூல் ரெண்டாவது மாடியூல் இந்த மாதிரி இருக்குன்னா இந்த இது ஒரு 2 வோல்ட், இது ஒரு 2 வோல்ட், சாரி இது ஒரு 2 வோல்ட்னா 3 சேர்த்தோம்னா 6 வோல்ட். அதாவது ஒரு இண்டிவிஜுவல் பேனலுடைய வோல்டேஜ் இது எல்லாத்தையும் கூட்டோம்னா மொத்த வோல்டேஜ் நமக்கு கிடைக்கும். இது எப்போ பேனல்ஸ் சீரீஸா இருக்கும்போது. அப்ப சீரீஸா இருக்கும்போது கரண்ட் சேமா இருக்கிற மாதிரியான பேனல்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி கனெக்ட் மாடியூல்ஸ் வித் சேம் ரேட்டட் வோல்டேஜ் அவுட்புட் வோல்டேஜ் ஒன்லி இன் பேரலல். பேரலா கனெக்ட் பண்ணும்பொழுது அவுட்புட் வோல்டேஜ் சேமா இருக்கணும். ஏன்னா எல்லாத்துக்குமே அதனுடைய பாசிட்டிவிட்டி ஒன்னாவே கனெக்ட் ஆகிட்டு இருக்கும். அப்ப என்ன ஆகும், வோல்டேஜ் மாறுபட்டதுன்னா அது வந்து இதுக்குள்ளவே கரண்ட் சர்க்குலேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வோல்டேஜ் சேம் ரேட்டிங்ல இருக்கிற மாதிரி இருக்கணும். அட் த சேம் டைம் இஃப் மாடுல் ஆர் கனெக்டட் இன் பேரலல் டோட்டல் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த இண்டிவிஜுவல் மாடுல் கரண்ட். ஒவ்வொரு மாடுலையும் எவ்வளவு கரண்ட் போதோ அதனுடைய கூட்டுத்தொகை தான் டோட்டல் கரண்ட். அப்ப பேரலல்ல பண்ணும்போது வோல்டேஜ் சேமா இருக்கணும், டோட்டல் கரண்ட் வந்து இண்டிவிஜுவல் கரண்ட் கூட்டுத்தொகை. சீரீஸ் பண்ணும் பொழுது கரண்ட் சேமா இருக்கணும், அதனுடைய வோல்டேஜ் ஒரு பேனலுடைய கூட்டுத்தொகை டோட்டல் வோல்டேஜ். ஓகே ரைட். தென் பாயிண்ட் நம்பர் 7, bypass diode are pre-assembled in each modules. bypass diode ஒவ்வொரு மாடியூல்லையும் வாங்கும் பொழுதே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. எதுக்கு? ஷேடட் மாடியூல் ஏதாவது இருந்தா அந்த மாடியூல் டேமேஜ், அந்த பர்டிகுலர் செல் டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்காக நாம பைபாஸ் ஆன்டி பேரலல்ல ஒரு டயோட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதனால அந்த டயோடு வேற ஏதோ வேஸ்ட் நினைச்சு நம்ம அந்த டயோட ரிமூவ் பண்றதோ டிஸ்கனெக்ட் பண்றதோ பண்ணக்கூடாது. டு நாட் ரிமூவ் தீஸ் டயோட்ஸ். தென் completely cover all modules with an opaque material during installation to prevent electricity from being generated. இப்போ நம்ம பேனல்ல ஏதாவது ஒர்க் பண்றோம், மேல வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், பேனல்ல கனெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், சூரிய ஒளி புகாத அளவுக்கு ஒரு கருப்பு கலரு இந்த மாதிரியான ஸ்கிரீன் மாதிரி மேல வந்து போட்டு மூடிட்டு தான் நம்ம ஒர்க் பண்ணணும். ஏன்னா அந்த மாதிரி மூடாம விட்டுட்டோம்னா சூரிய ஒளியில இருந்து கரண்ட் வோல்டேஜ் புடிஸ் ஆகிட்டே இருக்கும். அது டேஞ்சர். கனெக்ஷன் கொடுக்கும்போது ஸ்பார்க்கிங், ஷாக் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும். அதனால அந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணும் பொழுது பேனலை மூடிட்டு தான் ஒர்க் பண்ணணும். சூரிய ஒளி புகாத, லைட் புகாத ஒரு ஒபாக் மெட்டீரியல்ல நம்ம மூடிட்டு தான் வேலை செய்யணும். Do not wear metallic rings, watch bands, ear nose, lip rings, other metallic devices while installing or troubleshooting photovoltaic system. போட்டோவோல்டாயிக் சிஸ்டத்துல நம்ம ஒர்க் பண்ணும்போது இதெல்லாம் கிடையாது. எந்த எலக்ட்ரானிக் மெட்டீரியல்ல நம்ம வேலை செஞ்சா கூட இந்த கையில வந்து ரிங் போடுறது, வாட்ச் பேண்ட்ஸ் போடுறது, நோஸ் ரிங்ஸ் போடுறது, விரல்ல வந்து மோதிரம் போடுறது, இது மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் வந்து எலக்ட்ரிக்கல் கான்டாக்ட் வந்துட்டு அதனால ஷாக் நமக்கு வரும், அல்லது அன்னெசரியா சர்க்கியூட்ஸ் வந்து இந்த ரிங்கால ஷார்ட் ஆகும். இந்த மாதிரிலாம் இல்லாம நம்ம ஒர்க் பண்ணும்போது ஃப்ரீயா ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபிங்கர்ஸை வச்சுக்கணும். ஓகே. தென் 10வது பாயிண்ட், யூஸ் ஒன்லி எக்யூப்மெண்ட் கனெக்டர்ஸ், வயரிங் அண்ட் மவுண்டிங் ஹார்ட்வேர் சூட்டபிள் ஃபார் யூஸ் இன் ஏ போட்டோவோல்டாயிக் சிஸ்டம். போட்டோவோல்டாயிக் சிஸ்டத்துக்காக ஸ்பெஷலா கொடுக்கப்பட்ட கிளாம்பு, கனெக்டரு, ரிங்ஸ், வயரிங் ஒயர்ஸ் இதெல்லாம் தான் நம்ம பயன்படுத்தணும். ஏன்னா இதெல்லாம் கரண்ட் அதிகமா எடுக்கும். அதே மாதிரியான கனெக்டர்ஸ்லாம் வந்து டேமேஜ் ஆகாம அட்மாஸ்பியரிக் கண்டிஷன்ஸ்னால, ஏன்னா ஓப்பன் என்விரான்மெண்ட் வைக்கிறோம், அதனால டேமேஜ் ஆகாம இருக்கக்கூடிய அளவுக்கு அசார்ட்ஸை மெயின்டைன் ஆகிற மாதிரி இருக்கிற மாதிரியான ரிங்ஸ் கனெக்டர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான கனெக்டரு, அதுக்காக ஸ்பெஷலா கொடுக்கப்பட்ட கனெக்டர் ஒயர் எல்லாம் தான் நம்ம பயன்படுத்த வேண்டும். ஆல்வேஸ் யூஸ் த சேம் டைப் ஆஃப் மாடியூல் வித்தின் ஏ பர்டிகுலர் போட்டோவோல்டாயிக் சிஸ்டம். இப்போ நம்ம ஒரே மாதிரியான ஒரு போட்டோவோல்டாயிக் அரே ரெடி பண்றோம், அல்லது போட்டோவோல்டாயிக் மாடியூல் ரெடி பண்றோம் அப்படின்னா ஒரே மாதிரியான செல்ஸ் அல்லது ஒரே மாதிரியான மாடியூல்ஸை ஃபிக்ஸ் பண்றது தான் எப்பயுமே நல்லது. சைஸ் மாறக்கூடாது, அதே சமயம் கரண்ட் அண்ட் வோல்டேஜ் ரேட்டிங்கும் மாறக்கூடாது. ஒரே மாதிரி இருந்தா அது சேஃப்டியா ஒழுங்கா எந்த பிரச்சனையும் இல்லாம ஒர்க் பண்ணும். அண்டர் நார்மல் ஆப்ரேட்டிங் கண்டிஷன் PV modules will produce currents and voltages that are different than those listed in the data sheet. நார்மல் ஆப்ரேட்டிங் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா டேட்டா ஷீட்ல இருக்கிற ரேட்டிங், இப்போ நாம வந்து ஒரு 24 வோல்ட் 4 ஆம்ஸ் அப்படின்னு அதுல போட்டிருந்தாங்க அப்படின்னா
உங்களுக்கு 24 வோல்ட் 4 ஆம்ஸ் தான் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இதை விட கொஞ்சம் ஹையராகவும் இருக்கும், இதை விட கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும். சூரிய ஒளி கம்மியா இருக்கும்போது இதனுடைய வோல்டேஜ் கம்மியாகவும் இருக்கும், சூரிய ஒளி அதிகமா இருக்கும்போது இதை விட அதிகமாகவும் இருக்கும். அப்ப அதுல போடுற ரேட்டட் வோல்டேஜ் என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் கண்டிஷன் அவங்க கொடுத்திருப்பாங்க. இந்த குறிப்பிட்ட சூரிய ஒளி இந்த குறிப்பிட்ட வெப்பநிலையில இவ்வளவு தூரம் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். டேட்டா ஷீட் வேல்யூஸ் ஆர் அப்ளிகபிள் அட் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் டேட்டா. அதுதான் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ல தான் அது. ஸோ இதனுடைய டெம்பரேச்சரோ அல்லது சூரிய ஒளியினுடைய லைட் இன்டென்சிட்டியோ மாறும் பொழுது வோல்டேஜ் அண்ட் கரண்ட் அதனுடைய ரேட்டட் வேல்யூ விட ஏறவோ இறங்கவோ கூடும். ஸோ இந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் நம்ம இதனுடைய சோலார் பேனலை நாம வந்து மெயின்டைன் பண்ணணும். இந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் வந்து எவ்வளவு எச்சரிக்கையா நம்ம அந்த பேனலை ஹேண்டில் பண்ணுங்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது. தென் மெயின்டெனன்ஸ்னா எப்படி நாம இந்த பேனலை பராமரிக்கணும், இந்த பேனல் வந்து ஒர்க்கிங்ல இருக்கும் பொழுது இந்த பேனலை எவ்வாறு பராமரிக்க வேண்டும். சோலார் பேனல் மெயின்டெனன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இன்சஃபிஷியன்ட் கேர் ஃபார் சோலார் பேனல் கேன் ரெடியூஸ் த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. நீங்க ஒழுங்கா பராமரிக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா அதனுடைய எனர்ஜி, அதுல இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற எனர்ஜி குறைஞ்சு போயிடும். அப்ப எஃபிஷியன்சி குறைஞ்சிரும். ஸோ சோலார் பேனல் கிளீனிங் கிட் கண்டெய்ன்ஸ். இந்த பேனலை மெயின்டைன் பண்றதுக்காக ஒரு கிளீனிங் கிட் அவைலபிள். அந்த கிளீனிங் கிட்ல என்னென்னலாம் இருக்கும்? ஒரு லிக்யூட் சோப், வைப்பர்ன்றது அதை கிளீன் பண்றதுக்காக ஒரு நீட் வைப்பர் ஒன்று இருக்கும். தென் a small brush with a longer handle, நீட்டான ஹேண்டில் ஒரு பிரஷ். ஸோ இந்த 3 மெட்டீரியலும் அந்த கிட்டில் இருக்கும். Do not clean the solar panel under sunlight condition. Very very important. சோலார் பேனலை நாம கிளீன் பண்றோம்னு சொல்லிட்டு நல்ல வெயில் நேரத்துல 12 மணிக்கு போய் மதியத்துல நம்ம கிளீன் பண்ணோம் அப்படின்னா மேல கிளாஸ், ஸோ கிளாஸ் நல்ல டெம்பரேச்சர்ல இருக்கும். அப்போ நம்ம தண்ணியோ இல்லை சோப் சொல்யூஷனோ போட்டோம்னா டெம்பரேச்சர் வேரியேஷன்ல கிளாஸ் வந்து கிராக் விட்டுடும் அல்லது கிளாஸ் வந்து பஸ்ட் ஆயிடும். அதனால this will break the panel glass. So cleaning work should be carried out only either early morning அல்லது ஈவினிங். காலையில வெடிகாலையில பண்ணணும் அல்லது ஈவினிங்ல பண்ணணும். அப்ப கிளீனிங் ஒர்க்கை மதியம் நேரத்துல பண்ணக்கூடாது. அப்ப எப்படி கிளீன் பண்ணணும்? ஸோ கிளீனிங் ப்ரொசீஜர், சோலார் பேனல் கிளீனிங் ப்ரொசீஜர் எப்படி கிளீன் பண்ணணும்? மிக்ஸ் த சோப் வித் வாட்டர் இன் ஏ பக்கெட். ஒரு பக்கெட்ல அந்த சோப் சொல்யூஷனை நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டு டிப் த பிரஷ் இன்டு த சோப் அண்ட் வாட்டர் மிக்சர் அண்ட் ஜென்ட்லி ரப் இட் ஓவர் த சோலார் பேனல். அந்த சோப்பும் வாட்டரும் கலந்த அந்த மிக்சர்ல அந்த பிரஷ்ஷை நம்ம என்ன பண்ணணும், நல்லா அதுல உள்ள முழுகடிச்சு அதை எடுத்து சோலார் பேனல் மேல அந்த பிரஷ் இருக்கு பாருங்க, அந்த பிரஷ், இவர் ஒருத்தர் நீட்டு கம்பி பிரஷ், இதுல என்ன பண்ணும் மேல ஃபுல்லா அதை தொடச்சிக்கிட்டே இருக்கும். இப்ப நீங்க பண்ணும்பொழுது இதுல என்னன்னா எல்லாத்தையும் பிரஷ் பண்ணிட்டு கடைசியில வைப்பு திருப்பி இப்படி வந்து கிளீன் பண்றேன்னு பண்ணவே கூடாது. ஏன்னா இதுல சோப் சொல்யூஷனை விட்டுடக்கூடாது. சோப் சொல்யூஷன் அந்த தண்ணியும் சோப் சொல்யூஷன் இருக்கும் பொழுதே உடனே அதை கிளீன் பண்ணிடணும். அப்போ ஒரு பேனலா சோப் சொல்யூஷன் அப்ளை பண்ணணும், ஒரு பேனலா கிளீன் பண்ணணும். வைப் த சோலார் பேனல் வித் த வைப்பர் while the panel are still wet. ஸோ சோலார் பேனல் வந்து இந்த பிரஷ்ஷை போட்டு இதால கிளீன் பண்ண பிறகு வெட்டா இருக்கும், அதை வைப்பரை வச்சு ஃபுல்லா தொடச்சி எடுத்துடணும். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் டோன்ட் allow the soap to dry on the solar panel since this will block the amount of sunlight that they can absorb and make them insufficient. இது மேல நம்ம அந்த சோலார் சொல்யூஷனை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இது என்ன பண்ணும், சூரிய ஒளி அப்சார்ப் பண்றது குறைஞ்சு போய் இதனுடைய எஃபிஷியன்சி குறைஞ்சிரும். அதனால நீங்க என்ன பண்ணா இது ஃபுல்லா இப்ப இவ்வளோ இந்த எல்லா பேனலையும் கிளீன் பண்ணோம்னா எல்லாத்துக்கும் நான் சோப் சொல்யூஷன் அப்ளை பண்ணிட்டே போயிட்டு அப்புறமேட்டு திரும்பி கடைசியா எல்லாத்தையும் வைப்பர் போட்டோம்னா இது உள்ள மேலேயே சோப் சொல்யூஷன் காஞ்சி போயிட்டு இது என்ன பண்ணும், மேல் சர்ஃபேஸை டேமேஜ் ஆக்கிடும். அதனால இதுல சன்லைட் அப்சார்ப் பண்றது குறைஞ்சி போய் எஃபிஷியன்சி குறைஞ்சிரும். அதனால ஒரு பேனலா ஃபுல்லா அப்ளை பண்ணி கிளீன் பண்ணிட்டு அப்புறம் தான் அடுத்தடுத்த பேனல் பண்ணணும். ஸோ இது வந்து மெயின்டெனன்ஸ் ப்ரொசீஜர். ஓகேங்களா? அப்போ நம்ம எப்படி வந்து ஒரு சோலார் பேனலை நாம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், ஒரு சோலார் பேனலை எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், என்ன ஆங்கிள் வைக்கணும், அதுக்கப்புறம் அந்த சோலார் பேனலை என்ன மாதிரியான லொகேஷன்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும், இது ரெண்டுத்தையும் பார்த்தோம். அதுக்கடுத்து ஒரு சோலார் பேனலை ஃபிக்ஸ் பண்ணும் பொழுதோ அல்லது வேலை செய்யும் பொழுதோ அதை என்ன மாதிரியான சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நம்ம கவனத்துல வைக்கணும், பேனலை காப்பாற்றுறதுக்கும் அல்லது பேனல் வந்து கெட்டு போகாம அல்லது டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான சேஃப்டி ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த பேனல் பயன்பாட்டில் இருக்கும் பொழுது நல்ல எஃபிஷியன்சி நமக்கு பேனல்ல இருந்து கிடைக்கணும்னா
என்ன மாதிரி அந்த பேனலை பராமரித்து கொண்டிருக்க வேண்டும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாம இன்னைக்கு இந்த கிளாஸ்ல பார்த்தோம். ஓகே.